இன்னும் கொஞ்சம் படிக்கணும் ஒரு மாதிரி ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ எஃப்ஐயும் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி நீங்க வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் பிடிக்குது, நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க கேர் போறது எனக்கு பெட்டர். ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் நீங்க ஷைன் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகலாம். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். இது வந்து சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. சில பேருக்கு வந்து பிசிக்கலா ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுவாங்க, அவங்க வந்து பிசிக்கலா ஒர்க் பண்ணணும், சிஸ்டம் உனக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி சொல்லி தெரியவாங்க. நானும் ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தேன், பிசிக்கலா ஒர்க் பண்ண பிடிச்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம சிஸ்டம் ஜாப் தான் பார்க்கணும் மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் வந்துருச்சு. அதனால சொல்றேன், உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்குது, இன்ஜினியரிங் தான் இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீ வந்து கேர் கத்துக்கலாம். ஏன்னா இப்போ கேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நான் தெரிஞ்சு இதை தெரிய இருக்குது. சாருக்கு வந்து நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கிறதுனால நல்ல கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்றாங்க நம்மளுக்கு வந்து. ஸோ இப்போ வந்து எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சிச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதோ நிப்பாட்டிங் வேணாம் தோணுது. அதனால இப்போ வந்து நான் எப்பயும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேற என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நீங்க வந்து இதுக்கு வந்து கேர் தான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் கிடையாது. நீங்க பிடிச்சதுல நீங்க இன்ஜினியரிங் வந்து எங்களாலும் ஒர்க் பண்ணுங்க. பட் உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஒர்க் பண்ண செட் ஆகும் அது மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க கேர் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஓகேவா தான் இருக்கு. நீங்க ரொம்பலாம் அது படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஜினியரிங் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். கேர் டூல் வந்து ஜஸ்ட் ஒரு டூல், அவ்வளவுதான். இந்த டூல் மட்டும் சொல்லி தர சென்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2000 இருக்குது. நம்ம சார் பாத்தீங்கன்னா ரெண்டும் கம்மி பண்ணி சொல்லி தரனால இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தேவைப்படுது, இண்டஸ்ட்ரி வந்து இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி தான் வந்து சார் வந்து அப்போ சொல்லி தராரு. நான் என்ன இதை ஃபீல் பண்றேன்னா, நீங்க வந்து சம்பளம் கம்மியா இருக்கு, ஒரு 10,000 கே தான் கிடைக்குது, 12,000 கே தான் கிடைக்குது நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க வந்து நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா. இப்போ நீங்க ஹோட்டல் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்களேன். நான் ஃபுட் சொல்றேன், ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அங்க வந்து நூடுல்ஸ் போறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, கல்லு மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க, ஓவரால் வேலை ஒருத்தர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி மாதிரி ஒரு டே மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கல்லு மாஸ்டர், ஃப்ரைட் ரைஸ் போடுறவங்க, இந்த ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் சம்பளம் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு வேலையும் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் சேலரி கிடைக்கும் இல்லையா? இதே கான்செப்ட் தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறாங்க. நீங்க இந்த வேலையும் பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்கறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எம்என்சி உங்களுக்கு சூட் ஆகாது. எம்என்சி பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க நூடுல்ஸ் போடுறதுக்கு ஒருத்தவங்க, கல்லு மாஸ்டர் ஒருத்தவங்க மாதிரி தான் இண்டஸ்ட்ரி இருக்கும். இந்த வேலை இவங்க மட்டும் தான் பார்க்கணும், மற்ற வேலை கத்துக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்காது. நீங்க இந்த வேலை பார்த்துருக்க மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். நீங்க அந்த இடத்த விட்டு இந்த என்வரன்மெண்ட்டை தாண்டி நீ போக முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போனா கூட நீ பார்த்து சொல்லி தான் போறோம் தவிர அவ்வளோ டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க. ஒரு 5 மினிட்ஸ்னாலும் லாஸ் கேட்பாங்க, ஏன் லாஸ் ஆச்சுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரியில. அதாவது நான் சொல்றது ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே தான் சொல்ல வரேன். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான். ரெண்டு வேலையும் ஒரே இடத்துல பார்க்குற ஆளு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைக்கா வந்துட்டு இருக்குது. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாத்தீங்கன்னா 20 கேல சம்பளம் வாங்கணும்னா நான் பாத்திருக்கேன். 20K 25K பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கலாம் செய்யறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா காலை 9 மணிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்றாரு. என்ன ஒர்க் பண்றாரு பாத்தீங்கன்னா அவரே ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறாரு. அதாவது ப்ரொடக்ஷன் அவர் பண்றது இல்ல, சப்போர்ட் கொடுக்குறாரு. இதுதான் இப்ப வந்து அப்டேட் பண்ணணும், இவரே டிசைன் பண்றாரு, இவரே ப்ரொடக்ஷன் பாக்குறாரு. இது அவுட் புட் வெளியே வர வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருக்காரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன், நான் அந்த ஒர்க் பண்ணாலே போதும், நான் கரெக்டா அந்த டைத்துக்கு 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு நான் வெளியே வந்து நினைச்சீங்கன்னா நீங்க சம்பளம் ஹைக் ஆகாது. ஸ்டார்டிங்ல 2 வருஷம் நீங்க ஒரு கொஞ்சம் உரம் வருது, அவங்க வேற வழி இல்லை. நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தான் உங்க டைம், 2 இயர்ஸ் தான் இந்த டைம். நீங்க கேர்க்குள்ள போயிட்டீங்கனாலே 2 இயர்ஸ் கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது எப்படி எனக்கு தெரியும் கேக்குறீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதை ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதனால நான் அந்த டேட்டா சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் விஷயம். நீங்க வந்து சம்பளம் கம்மியா கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா தான் நீங்க ஒர்க் பண்ணும்போது கம்மியா தான் கிடைக்கும். ஸோ அதனால நான் சொல்ல வர விரும்புறது. எனக்கு பாத்தீங்கன்னா நல்ல சர்வே கிடைச்சிச்சு. இப்போ நான் சார் மைக்ரோல ஒரு கம்பெனி வந்து என்னை கேட்டிருந்தாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் போகலன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு கொஞ்சம் கத்துக்கிறது. நான் கொஞ்சம் ஆர்டர் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி ரொம்ப சொல்லி தரனால எனக்கு இந்த ரேட் டைம் சொல்ற அப்ளிகேஷன் வந்து எனக்கு யாரும் சொன்னதில்லை. இது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கேன், யாரும் இந்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை. உண்மையை சொல்ல போனா அதுதான் பிடிச்சி போய் நான் இன்னும் கொஞ்சம் இப்பயே கத்துக்கிட்டு இருக்கேன். இது கூட வந்து இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திறந்தா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கதைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சேஞ்சஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. மினிமம் எஃபர்ட் நாள் பண்ணனாலே எனக்கு கொஞ்சம் நல்லா இப்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்ப கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால ரொம்ப நன்றி. இந்த எம்பிசி மெக் டிசைன் கன்சல்டன்சி தான் இப்ப வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்குது இப்போதைக்கு. நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போனா கூட சப்போர்ட் பண்ணி தருவாங்க அவங்க. நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் கத்துக்கணும், திருப்பி நான் வந்து ஒரு ஈவினிங் வந்து சாட்டர்டே சண்டே வந்து கத்துக்கணும்னா தாராளமா வந்து கத்து தான் சொல்லுவாங்க சாரு.
இப்ப நிறைய பேர் அப்படிதான் வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கோர்ஸ் முடிச்சுக்கு தான் கைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆள் வரமாட்டாங்க, அந்த மாதிரி நினைக்காங்க. லைஃப் டைம் சர்டிஃபிகேட் சப்போர்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நீங்க வந்து கத்துக்கணும், நான் இதே ஃபீல்ட் தான் எடுக்கணும் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை சூஸ் பண்ணுங்க. இந்த இந்த சென்டர் பாத்தீங்கன்னா நான் பர்சனலா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்று சொல்லுங்க என்னன்னா, நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு அட்வைஸ் தான், யாருக்கும் தப்பா நினைச்சுக்காங்க. ஒரு 12,000 ஒர்க் பண்றேன், 30,000 ஒர்க் பண்றேன், ஸ்டார்டிங் நான் போறேன், பிசிக்கல் ஒர்க் பண்ணா பரவாயில்ல, எனக்கு அது கொஞ்சம் கெத்தா இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்க போனீங்கன்னா அதே ஒர்க் தான் நீங்க வந்து நான் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்றாங்க. ஒரு கொத்தனார் பாத்தீங்கன்னா 1200 ரூபா. நீங்க டேரக்டா கொத்தனார் போக மாட்டீங்க, அங்கேயுமே கொஞ்சம் கிரேடுமா இருக்குது, நீங்க சித்தாதான் தான் போக முடியும். அங்க ஒரு 800 ரூபாய் மாதிரி கிடைக்கும். இதுவே நீங்க கல்வி பார்த்து வச்சுக்கோங்களேன், மாசத்துக்கு 25,000 30,000 கிடைக்கும். அதுங்க நான் டெக்னிக்கலா போனாலே அது சம்பளம் கிடைக்கும். நீங்க பிசிக்கலா ஒர்க் பண்ணி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கூட போயிடலாம். இல்ல நான் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுவேன், பிசிக்கல் ஒர்க் பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அந்த 12,000 13,000 சம்பளத்தை ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்டிங் உங்களுக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க. நீங்க எந்த கம்பெனி போனாலும் சரி 15,000 தான் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மேல கொடுக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த அந்த பொல்யூஷன்லும் சரி, ஹீட்னாலும் சரி, பிபிஎஸ் கொடுப்பாங்க. அது பார்த்தா ஜஸ்ட் லைட்டா தான் கொஞ்சம் கவர் பண்ண தவிர பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். சவுண்ட் ரொம்ப மிஷின் சவுண்ட் போகுதுன்னா நீங்க அது காது வந்து பாதிச்சு தான் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். அதனாலதான் கொஞ்சம் இப்ப வந்து வந்துட்டேன், கேர்லெட்டா வந்துட்டேன். சரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம், அதை எப்படி டிசைன் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால கேர்லெட்டா நான் வந்து சொல்லிட்டு நான் இங்க ஆரம்பிச்சு உட்காந்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு சொல்ல போனா. நான் வந்து இருக்கணுங்காடி இருக்கல, கேரட் படிக்குங்கிறத வந்தேன். எனக்கு வந்து இப்ப லோடு எப்படி கொடுக்குறாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படி லோடு கொடுக்குறாங்க, எப்படி ஆக்ட் ஆகுது, கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி கிடைக்கும்னு நினைச்சேன். ஓகே, இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியாச்சு, அந்த நாலேஜ் இருக்குது. ப்ராடக்ட் லெவல் நமக்கு என்ன அங்க ஆக்ட் ஆகுதுன்னு முதற்கொண்டு தெரிஞ்சுன்னு நினைச்சேன். இப்போ கொஞ்சம் கத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால சொல்ல வந்தேன், நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுங்க, கேர் ஒர்க் பண்ணுங்க, இல்ல நாட்டுக்கு கூட ஒர்க் பண்ணுங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாம. இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க மெக்கானிக் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது ரொம்பவே சேஃப் தான். நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க பிஇ படிச்சுட்டு கரண்டா கரஸ்ல போட்டு நீங்க வந்து கேர் படிக்கணும் சரி, இல்ல பிஇ முடிச்சுட்டு விடாம கூட வாங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா நீங்க சர்டிபிகேட் முதற்கொண்டு நீங்க வந்து இருக்கு, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட் தான். நீங்க என்ன கத்துக்கணும் தான் மேட்டர் இங்க. ஸோ அதனால இன்ஜினியரிங் வந்து எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுலதான் இருக்கணும். ஐடி போறேன் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும், 1 year 2 years போயிட்டு இருக்கும். ஏன்னா அண்ணன் வந்து ஐடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால எனக்கு அந்த நாளைக்கு தெரியுது. நீங்க ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணாலே நீங்க ஓரளவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. அது விஷயம். அவர் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான், அதனால அவர் அந்த லேட்டா போயிட்டாரு. நீங்க மெக்கானிக் படிச்சுட்டு நீங்க வந்து ஐடி போனீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிவுக்கும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேஃப்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தூக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நம்ம சொந்த மெக்கானிக்கல் பிரான்ச் என்னன்னா நம்ம இந்த லேட்டாவே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து ஒரு ஜாப் செக்யூர்டா இருக்கும். நீங்க லைஃப் டைம் வந்து டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் தான் சொல்ல தெரிஞ்சு, ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த டைம்ல வந்து நீங்க வெளியே தாண்டி போயிட்டே இருப்பீங்க, ப்ரொமோஷனுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால மெக்கானிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மெக்கானிக் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், மெக்கானிக் செலக்ட் பண்றது. ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்ல விரும்புறது. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஸோ தம்பியோட அனுபவம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அதாவது தம்பி வர்றப்ப வந்து ஜாயின் பண்ற டைம்ல வந்து ஒரு ஃப்ரெஷரா ஒரு பேசிக்கா தெரியும், இன்ஜினியரிங் மெக்கானிக்கலை பத்தி பேசிக்கா தெரியும். பட் அவர் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டெக்னிக்கலா நிறைய கத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணார். எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிராயிங் எல்லாம் உட்காந்து அவரே போட்டு பார்த்து தப்பு வந்தாலும் அதை திரும்ப சரி பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் முடிச்சோடனே அவருக்கு ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்தோம். ஸோ அவர் ஆஃபர் வாங்கிட்டாரு. ஆனா சார் நான் இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணல, திரும்ப நான் எஃப்இஏ படிச்சுக்கிறேன். ஏன்னா எஃப்இஏல வந்து அந்த லோடிங் கால்குலேஷன் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கு. பேரலா இப்ப ஆல்ரெடி வந்து அவர் பிஇ ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் முடிக்க போறாரு. அதனால எனக்கு அதையும் முடிக்கிறது பேரலா நான் எஃப்ஏ முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் போற கம்பெனி வந்து ஸ்ட்ரென்தனடா இருக்கும். வெறும் டிசைன் மட்டுமே இல்லாம டிசைன் வித் எஃப்ஏ அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். என்னோட கேரியர்ல அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஒரு வேகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ எஃப்ஏ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட அனுபவம் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அவ்வளவு அதிகமா பேசுனதில்ல, டெக்னிக்கலா என்ன விஷயம் என்னன்னு மட்டும் கேட்போம். கிளாஸ் ப்ராப்பரா அட்டன் பண்ணுவாரு, அவுட்புட் ப்ராப்பரா கொடுப்பாரு. பட் அவருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. கண்டிப்பா இது வந்து பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த டிராவல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலாகவும் இருப்பீங்க. நன்றி. தேங்க்ஸ்.